அனைவருக்கும் மாலை வணக்கம். மோகன்குமார், ஜனநாயக மக்கள் கழகத்தினுடைய அகில இந்திய செயலாளரும் சமூக பொதுநிலை இயக்கத்தினுடைய மீனவரணி மாநில செயலாளரை நான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். வரக்கூடிய 2026 நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல் இனி அறிவிக்க ஏறக்குறைய 2 மாத காலம். ஜனவரி முடிய போகுது. பிப்ரவரி மார்ச்சில் எல்லாம் அறிவிக்க போடுவார்கள். ஏப்ரல் தேர்தல், மேயில் வாக்கு எண்ணிக்கை. அந்த கண்டிஷனில் தான் தேர்தல் ஆணையம் போய்கொண்டிருக்கிறது. இன்னும் தமிழகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கவே இல்லை. எந்தெந்த கட்சி எந்தெந்த கூட்டணி தனிச்சா என்பதை குறித்தெல்லாம் இன்னும் வெளியிடவில்லை. மக்களுக்கிடையில் பணியாற்ற மக்கள் பிரதிநிதிகள் தேர்வு செய்ய மக்கள் வாக்களிக்கக்கூடிய வேட்பாளர் யார் என்பதை குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஏதோ நபரை தேர்வு செய்து சட்டமன்றத்துக்கு அனுப்பினால் நம் தொகுதிக்காக குரல் கொடுக்கக்கூடியவரா, இல்லை மக்கள் அறிமுகப்பட்டவரா, இல்லை சட்டமன்றத்தில் பேச திறமை உள்ளவரா, அரசு நிதி உதவிகளை வாங்கி மக்கள் பணிகளை நேர்மையோடு செய்ய ஒரு பிராப்தியுள்ள மனிதனா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏதாவது கட்சி பேரை சொல்லி யாராவது நபர்கள் கொண்டு நிறுத்துவார்கள். அவர் எந்த ஊரிடம் கூட உங்களுக்கு தெரியாது. உங்கள் மண் மைந்தனா, உங்கள் இடத்தில் உள்ளவரா, நமக்கு எப்பவும் ஓடி போய் பார்க்கலாமா, நம்ம தேவைக்கு அவரை சந்திக்கலாமா என்பதை குறித்தெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஓட்டினுடைய காலம் வரும்பொழுது அவர் நம் காலில் வந்து விழுந்து ஓட்டு கேட்பார்கள். மறுபடியும் நீங்கள் அவருடைய காலில் போய் விழ வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. இந்த நிலைமை மாற வேண்டும். யாருக்கு வாக்களிக்கணும், யாருக்கு வாக்களிக்கக்கூடாது என்பதை என்னுடைய தமிழகத்தில் உள்ள 10 கோடி தமிழ் நெஞ்சங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஏதோ இலவசம் தராங்க, ஃப்ரீயாக தராங்க, இலவசங்களை ஏராளமான எல்லா கட்சிகள் அறிவிக்க போடுறாங்க. இதெல்லாம் எண்ணிக்கொண்டு நாம் வாக்களிக்க போனால் பணம் வாங்கி ஓட்டில் வாக்களித்தால் நிலைமை இன்றைக்கல்ல இதோட இருக்கிற நிலைமை இனி மோசமாகி போய்விடும். ரொம்ப கவனமாக இருங்கள். வாக்காளர் பெருங்குடி மக்களே எச்சரிக்கை, என் பாச மலர்களை எச்சரிக்கை அறியுங்கள் என்று மோகன்குமார் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். நான் எந்த கட்சியை குறித்தோ எந்த அரசியலை குறித்தோ நான் அவதூறு பேசவில்லை. ஆண்டவரும் ஆண்டு கொண்டு இருக்கிறோம் ஆளப்போகிறமான ஆட்சியாளர்களுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை லட்சம் கோடி கடன், தமிழகத்தின் நிலைமை என்ன, வாலிப பிள்ளைகளுடைய படித்த மாணவர்களுடைய நிலைமை என்ன, வியாபாரி விவசாயிகளுடைய நிலைமை என்ன, கூலி தொழிலாளிகளுடைய நிலைமை என்ன, பொதுமக்களுடைய நிலைமை என்ன, மீனவர் சகோதரங்களுடைய நிலைமை என்ன, இதெல்லாம் கொண்டு சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது, விவசாயம் பாதிக்கப்படுகிறது, வியாபாரிகள் மிகப்பெரிய பின்னடைவில் போய் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஏன்னு கேட்டால் இதெல்லாம் காரணம் விலைவாசி, டாக்ஸு, ஜிஎஸ்டி, வகை காரியங்களில் மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்க நெருக்கடியில் போய் கொண்டிருக்கிறது. ஆகையால் சிந்தியுங்கள். வாக்காளர் பெருங்குடி மக்களே செயல்படுங்கள். யார் தேர்வு செய்யணும் என்பதை குறித்து நீங்களே முடிவு செய்யுங்கள் என்று கேட்டு பேட்டியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், அகில இந்திய செயலாளர்.